Taste the Daily. மதுரை வெளிச்சநத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றப்பட்ட விவகாரத்தில் சத்திரப்பட்டி வருவாய் ஆய்வாளர், காவனூர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வெளிச்சநத்தம் கிராம நிர்வாக உதவியாளர் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெகநாத், வணக்கம். மதுரை மாவட்டம் அந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்திரப்பட்டி வெளிச்சநத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக 45 அடி கொடிமரம் நடப்பட்டது. இதற்கு முறையாக அனுமதி பெறவில்லை என கூறி வருவாய் அலுவலர்கள், காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தார்கள். இதனால் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்த கட்சியின் வெளிச்சநத்தம் கிராமத்துல அவர் கொடியேற்றுவதற்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த பகுதியில இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் விசிக கொடிமரத்தில் விசிக கொடி ஏற்ற வருவாய் அலுவலர்கள் அனுமதி அளித்தார்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் 45 அடி கொடிமரம் நடுவதில் முறையாக பணியை மேற்கொள்ளாமல் கொடிமரம் நடுவதை தடுக்க தவறிய காரணத்திற்காக சத்திரப்பட்டி பிற்கா வருவாய் அலுவலர் அனிதா, காவனூர் கிராம நிர்வாகி அலுவலர் பரமசிவம், காவனூர் வெளிச்சநத்தம் கிராம நிர்வாக உதவியாளர் அவர் பழனியாண்டி ஆகிய மூவரையும் தற்போது பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் விசிக கொடிமரம் நடும் விவகாரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புதூர் பகுதியில் கொடிக்கம்பம் நடுவதில் பிரச்சனை உருவாகி மாவட்ட ஆட்சியருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் இடையே கருத்து மோதல் நிலவியது. இந்த நிலையில் தற்போது வெளிச்சநத்தம் பகுதியில் விசிக கொடி ஏற்றப்பட்ட விவகாரத்தில் அதிகாரிகள் அடுத்தடுத்து பணியிடை நீக்கம் செய்யப்படும் சம்பவம் தற்போது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Taste the Daily.